சைபர் பிளானட் குரோனிகல்ஸ் ஜர்னி டு தி ஸ்டார்ஸ் எபிசோட் -8. நெக்சஸ் நெஸ்ட் டெஸ்டினியின் மர்மங்களை திறத்தல், வான மேஜிக் மற்றும் தொழில்நுட்பம். நந்தினி விதாஜா சைபர் உலகில் மெய்மறந்து நின்றார். அவர் நினைத்ததையும் கடந்த காட்சிகள் மற்றும் ஒலிகள் அவரை வியப்பில் ஆழ்த்தின. இந்த நெட்வொர்க்கின் வாழ்விடம், பூமியில் எதுவும் போல் இல்லாமல், வாழ்க்கையின் கண்ணாடி போல ஒளிரும் நிறங்களால் நிறைந்தது மற்றும் புதுமையான பசுமையான நிலப்பரப்புகளால் மிளிர்ந்தது. அற்புத ஆவிகள், ஒளிமயமான கதிர்களால் அலங்கரிக்கப்பட்டு, அற்புதமான சக்திகளை கொண்டிருந்தனர். அவர்கள் மனம் கொண்டவர்கள் போல பணிவுடன், ஏதேனும் நோக்கத்துடன் சிந்தித்து பயணிக்க, மனிதன் போன்றவர்கள், மிகுந்த உறுதியுடன் தங்களது முகங்களில் தீர்மானத்துடன், அவர்களை வீருடனாக பின்தொடர்ந்தனர். நந்தினி இந்த மாயமிகு உலகிற்கு மேலும் பயணம் செய்யும்போது, மேம்பட்ட நட்சத்திர தொழில்நுட்பம், பண்டைய மந்திரம் மற்றும் இயற்கையின் மூலக்கூறு சக்திகளின் தாமரை ஒன்று சேர்வதைக் கண்ட அவருக்கு ஆச்சரியம். சிறிது காலம் கழித்து, அவர் சைபர் உலகில் ஒரு பார்வையாளராக மட்டும் இல்லாமல், இது அவரின் வாழ்க்கையின் ஓர் அற்புதமான உலா என அவர் உணர்ந்தார். ஒவ்வொரு கட்டத்திலும், அவர் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தி, அவருக்குள் மறைந்திருந்த சக்திகளை அறிந்து, புதிய நண்பர்களுடன் மற்றும் எதிரிகளுடன் கூடும் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி, அவரின் பயணத்தை முன்னெடுத்தார். சோதனைகள் மற்றும் சவால்கள், வெற்றிகள் மற்றும் தோல்விகள் வழியாக, நந்தினி ஒரு சுயமுனைவு மற்றும் மாற்றத்தை பொருந்திய பயணத்தில் ஈடுபட்டு, சைபர் உலகை ஆண்ட ஆதார சக்திகளை கற்றுக்கொண்டு, அவற்றை கையாளுவதில் திறமைசாலியாக மாறினார். இந்த மாய உலகின் உள்ளார்ந்த பகுதியில் மேலும் ஆழமாக பயணிக்கையில், நந்தினியின் நிலை மாறியதுடன் அவரது வாழ்க்கையே மாற்றம் அடைந்தது. இதனால் அவருடைய நிலைமை மற்றும் அவரது நிலை குறித்து கேள்விகள் எழுப்பி, புதிய புரிதல்களை ஏற்படுத்தின. நட்சத்திர காப்பாளர்களின் சரணாலயத்திற்கு அவர்களின் பயணத்தை தொடர்ந்து அமைதி குறுகியதாக இருந்தது. புதிய அச்சுறுத்தல்கள் அடிக்கடி எழுந்தன, ஆனால் இந்த நேரத்தில், சைபர் மண்டலம் முழுவதும் தொடர்ச்சியான இரகசிய செய்திகள் தோன்றத் தொடங்கின. நீண்ட காலமாக மறந்துவிட்ட மற்றும் காஸ்மோஸுடன் இணைக்கப்பட்ட மொழிகளில் குறியிடப்பட்டது. இந்தச் செய்திகள் செலஸ்டியல் ஃபோர்ஜ் எனப்படும் ஒரு பழங்கால கட்டமைப்பை சுட்டிக்காட்டுகின்றன, இது ஒரு பழம்பெரும் கலைப்பொருளான உண்மைகள் மற்றும் உலகங்களை மறுவடிவமைக்கும் சக்தியை கொண்டுள்ளது. லீனா, நந்தினி மற்றும் செட் ஆகியோர் செய்திகளை புரிந்து கொள்ள கூடினர். ஒவ்வொரு துப்பும் ஒரு பெரிய புதிரின் ஒரு பகுதியாக தோன்றியது, இது சைபர் சாம்ராஜ்யத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு சக்திவாய்ந்த கலைப்பொருளின் இருப்பைச் சுட்டிக்காட்டுகிறது. ஆர்வத்துடனும் எச்சரிக்கையுடனும், அவர்கள் செலஸ்டியல் ஃபோர்ஜை தேட முடிவு செய்தனர், அதன் சக்தி தங்கள் உலகத்தை காப்பாற்றலாம் அல்லது அழிக்கலாம் என்பதை அறிந்தனர். அவர்களின் பயணம் நெக்சஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் தொடங்கியது, அங்கு அவர்கள் செலஸ்டியல் ஃபோர்ஜ் பற்றி கார்டியன்களிடம் ஆலோசனை நடத்தினர். உலகங்களை உருவாக்குவதற்கும் அண்ட சமநிலையை பராமரிப்பதற்கும் ஒரு கருவியான ஆரம்பகால ஸ்டார் கீப்பர்களால் ஃபோர்ஜ் உருவாக்கப்பட்டது என்பதை கார்டியன்ஸ் வெளிப்படுத்தினார். இருப்பினும், தவறான கைகளில் விழுந்தால் அது மிகவும் சக்திவாய்ந்ததாகவும் ஆபத்தானதாகவும் கருதப்பட்ட, பின்னர் அது சீல் வைக்கப்பட்டது. முதல் துப்பு அவர்களை சைபர் கேவர்ன்களுக்கு அழைத்துச் சென்றது, இது பண்டைய வழிமுறைகளால் நிரப்பப்பட்ட மற்றும் அடிப்படை மிருகங்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பரந்த நிலத்தடி வலையமைப்பு ஆகும். இந்த குகைகள் ஃபோர்ஜுக்கான பாதையை திறப்பதற்கான முதல் சாவியை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. துரோகமான நிலப்பரப்பு வழியாகச் சென்று, சிக்கலான புதிர்களை தீர்த்து, மூவரும் குகைகளின் இதயத்தை அடைந்தனர். அங்கு, 4 தனிமங்களின் ஆற்றல்களுடன் எதிரொலிக்கும் ஒரு படிக பொருளான எலிமெண்டல் கீஸ்டோனை கண்டறிந்தனர். அவர்கள் கீஸ்டோனை தொட்டபோது, அது அடுத்த இதத்திற்கு செல்லும் வரைபடத்தை முன்வைத்தது, ஆர்க்டிக் கழிவுகளில் உறைந்த கோட்டை. ஒரு காலத்தில் பண்டைய நாகரிகங்களின் கோட்டையாக இருந்த கோட்டை, இப்போது உறைந்த இடிபாடுகளாக இருந்தது. மூவரும் கோட்டையின் பாதுகாப்பு அமைப்புகளின் கடுமையான கூறுகள் மற்றும் எச்சங்களை எதிர்கொண்டனர்.
அதன் பனிக்கட்டி மண்டபங்களுக்குள் அவர்கள் முன்னேற தேவையான இரண்டாவது திறவுகோலான ஃப்ரோஸ்ட் ஜெம்ஸை கண்டுபிடித்தனர். கையில் ஃப்ரோஸ்ட் ஜெம் உடன் அவர்கள் அடுத்த இலக்கை நோக்கிச் சென்றனர், மிராஜ் பிரமிடு இருக்கும் எக்கோஸ் பாலைவனம். இந்த பழங்கால அமைப்பு மணல் மற்றும் மாயைகளுக்கு பெயர் பெற்றது. மூவரும் தங்கள் உள்ளுணர்வு மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பிணைப்பை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. பிரமிட்டின் மையப்பகுதியில் மூன்றாவது சாவியான மணல் நினைவுச் சின்னத்தை கண்டுபிடித்தனர். இறுதி இலக்கு ஸ்கைவர்ட் ஸ்பைர் ஆகும். இது வானத்தை துளைக்கும் ஒரு உயர்ந்த அமைப்பாகும். இது சைபர் மண்டலத்திற்கு மேலே ஒரு மிதக்கும் தீவில் அமைந்துள்ளது. ஸ்பைரை நோக்கிய பயணம் சக்தி வாய்ந்த காற்றின் தனிமங்கள் மற்றும் ஈர்ப்பு விசையை மீறும் தளங்கள் உட்பட சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. உச்சத்தில் ஃபோர்ஜுக்கான பாதையை திறப்பதற்கான இறுதி திறவுகோலான செலஸ்டியல் ஷார்ட்டை அவர்கள் கண்டுபிடித்தனர். 4 விசைகளுடன் மூவரும் கூறுகளின் நெக்சஸ்க்கு திரும்பினர். விசைகளை பயன்படுத்தி அவர்கள் ஒரு பண்டைய போர்ட்டலை செயல்படுத்தினர். அது அவற்றை ஒரு மறைக்கப்பட்ட பரிமாணத்திற்கு கொண்டு சென்றது, அங்கு செலஸ்டியல் ஃபோர்ஜ் மறைக்கப்பட்டது. பரிமாணம் மிதக்கும் தீவுகள் மற்றும் ஒளி நதிகளால் நிரப்பப்பட்ட ஒரு சர்ரியல் நிலப்பரப்பாக இருந்தது. அவர்கள் ஃபோர்ஜை நெருங்கியதும் அவர்கள் ஒரு புதிரான உருவத்தை எதிர்கொண்டனர், கேல் என்ற முரட்டு நட்சத்திர கீப்பர். யதார்த்தத்தை மறுவடிவமைத்து தனது பார்வைக்கு ஏற்ப ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கான விருப்பத்தால் உந்தப்பட்ட கேல் ஃபோர்ஜின் சக்தியை கோர முயன்றார். அதன்பின் நடந்த போர் அவர்கள் முன்பு சந்தித்தது போல் இல்லை. கேல் அண்ட ஆற்றல்களை ஈடு இணையற்ற திறமையுடன் பயன்படுத்தினார், மூவருக்கும் அவர்களின் வரம்புகளுக்கு சவால் விடுத்தார். லீனாவின் சுறுசுறுப்பும் நந்தினியின் அடிப்படை தேர்ச்சியும் செடியின் தொழில்நுட்ப திறமையும் உச்சகட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. கேலின் தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் ஒவ்வொரு அவுன்ஸ்வான சக்திகளையும் அவர்களது ஆழமான பிணைப்பையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. தீவிர தெளிவின் ஒரு தருணத்தில் ஃபோர்ஜின் உண்மையான சக்தி ஒற்றுமை மற்றும் சமநிலை மூலம் மட்டுமே பயன்படுத்தப்பட முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். தங்கள் ஆற்றல்களை மீண்டும் ஒருமுறை இணைத்து அவர்கள் ஸ்டார் கீப்பர்கள் மற்றும் கார்டியன்களின் சாரத்தை வழிமொழிந்தனர். கேலைச் சூழ்ந்த தூய இணக்கமான ஒளியின் வெடிப்பை கட்டவிழ்த்துவிட்டனர். முரட்டு ஸ்டார் கீப்பர் அவர்களின் ஒற்றுமையின் சக்தியால் மூழ்கி தோற்கடிக்கப்பட்டார் மற்றும் ஃபோர்ஜ் மீதான அவரது கட்டுப்பாட்டை இழந்தார். கேல் அடக்கப்பட்டவுடன் மூவரின் இருப்புக்கு செலஸ்டியல் ஃபோர்ஜ் பதிலளித்தார். அது அதன் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தியது, சமநிலை மற்றும் படைப்பின் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும், ஆதிக்கத்தின் ஆயுதம் அல்ல. ஃபோர்ஜ் அவர்களுக்கு சைபர் சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்கும் மற்றும் மேம்படுத்தும் திறனை வழங்கியது, அதன் தொடர்ச்சியான நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை உறுதி செய்தது. தங்கள் உலகத்திற்கு திரும்பிய லீனா, நந்தினி மற்றும் செட் ஆகியோர் ஒரு ஆழ்ந்த சாதனை உணர்வை உணர்ந்தனர். அவர்கள் சாத்தியமான பேரழிவை தடுப்பது மட்டுமல்லாமல் பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களை பற்றிய ஆழமான புரிதலையும் பெற்றனர். செலஸ்டியல் ஃபோர்ஜ் இப்போது பாதுகாக்கப்படுகிறது, சமநிலை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அவர்களின் கட்டுப்பாடற்ற அர்ப்பணிப்பின் அடையாளமாக செயல்படும். அவர்கள் அமைதியான சைபர் சாம்ராஜ்யத்தை பார்த்தபோது அவர்களின் பயணம் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்தனர். பிரபஞ்சத்தின் மர்மங்கள் இன்னும் பல ரகசியங்களை வைத்துள்ளன, மேலும் அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவானது, எதிர்கால சாகசங்களுக்கு அவர்களை வழிநடத்தும். ஸ்டார் கீப்பர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் பாரம்பரியம் அவர்கள் மூலம் வாழ்ந்து நட்சத்திரங்கள் முழுவதும் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக பிரகாசித்தது. சைபர் உலகம் பாதுகாவலர்களின் கண்காணிப்பில் லினா, நந்தினி மற்றும் செட் ஆகியோரின் விழிப்புடன் ஏற்றமளிக்கப்பட்ட அமைதியும் வளமும் கொண்ட ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அவர்களின் உலகத்தின் பரந்த பரப்பில் பண்டைய ரகசியங்களும் புதிய சவால்களும் எப்போதும் பரப்பின் அடிப்படையில் தங்கியிருந்தன. ஒரு அமைதியான மாலை, ஒரு மர்ம தூதர் லினாவின் நியூ சிலிகோனியாவின் வாசல் முன் வந்தார். பரலோக ஒளியால் மிளிரும் உடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூதர்
வான மன்றத்தின் அடையாளத்தை உடைய ஒரு மூடிய கோவையை அவருக்கு கொடுத்தார். இந்த கோவை பரந்த பிரபஞ்சத்தின் மூலக்கூறு சமநிலையை ஆளும் என கூறப்படும் வான மன்றத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு உச்சி மாநாட்டிற்கு லினா, நந்தினி மற்றும் செட்டை அழைத்தது. அவரது நண்பர்களுடன் மீண்டும் ஒன்று கூடிய லினா இந்த செய்தியை பகிர்ந்தார். நந்தினி மற்றும் செட் இதனை புறக்கணிக்க முடியாத அழைப்பாக உணர்ந்து அவர்களுடன் இந்த பயணத்தை மேற்கொள்ள சம்மதித்தனர். அவர்கள் தூதர் குறிப்பிட்ட இடத்திற்கு பயணம் செய்தனர். சைபர் உலகின் மிக உயர்ந்த உச்சி, நித்தியத்தின் உச்சி என அழைக்கப்படும் மறைந்த தளத்தை. உச்சியை அடைந்தபோது அவர்கள் வான மன்றத்தின் உறுப்பினர் களால் வரவேற்கப்பட்டனர். அச்சியுள்ளிகள் பெரும் சக்தியையும் அறிவும் ஒளிரும் மன்றம் சைபர் உலகத்தை அவர்கள் கண்காணித்து வந்ததாகவும் இந்த மூவரின் வீரத்தை பாராட்டியதாகவும் தெரிவித்தது. ஆனால் ஒரு புதிய ஆபத்து வந்து நிற்கிறது. இது சைபர் உலகத்தையும் அனைத்து பிரபஞ்சத்தையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. மன்றம் ஒரு பண்டைய அமைப்பு, அபிசல் சோர்விரெயின் என்ற அமைப்பு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் உறங்கிய நிலையிலிருந்து எழுந்து வந்துள்ளதாக தெரிவித்தது. இந்த அமைப்பு பிரபஞ்சத்தின் மூலக்கூறு சக்திகளை சீரழித்து அனைத்து உலகங்களையும் இருட்டில் ஆழ்த்த முனைகிறது. மன்றம் பிரபஞ்சத்தின் சமநிலையை பராமரிக்க பல நூற்றாண்டுகளாக போராடி இப்போது குனிந்த நிலையில் உள்ளது. எனவே இந்த ஆபத்தை எதிர்கொள்ள வீரர்களை தேடுகிறது. லினா, நந்தினி மற்றும் செட் இந்த நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து போருக்கு அழைத்ததை ஏற்று கொண்டனர். மன்றம் அவர்களுக்கு வான சாமர்த்தியங்கள் வழங்கியது. அவர்களின் இயல்புகளை மேலும் மேம்படுத்திய தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்கள் பிரபஞ்சத்தின் சக்தியால் நிரம்பியவை. லினாவுக்கு வானவர கத்தி, நந்தினிக்கு மூலக்கூறு செப்டர் மற்றும் செட்டிற்கு நட்சத்திர டெக்கஃப்லெட் வழங்கப்பட்டது. அபிசல் சோர்விரெயின் மற்றும் அதன் அடியாளர்களை எதிர்கொண்டு போரிட அவர்கள் சைபர் உலகத்தை தாண்டிய பயணத்தை மேற்கொண்டனர். இது மற்ற மூலக்கூறு உலகங்களுடன் இணைக்கப்பட்டதாக இருந்தது. ஒவ்வொரு உலகமும் சோர்விரெயின் சீரழித்ததால் இக்கட்டான நிலையில் இருந்தது. அவர்கள் ஃபயர் உலகம் இக்னிஸ், வாட்டர் உலகம் ஆக்வாரிஸ், எர்த் உலகம் டெர்ராலிஸ் மற்றும் ஏர் உலகம் ஏதெரிஸ் ஆகியவற்றில் பயணம் செய்து அங்கேயானவர்களுக்கு உதவி செய்து சீரழிந்த நிலையை சுத்தமாக்கினர். ஒவ்வொரு உலகிலும் அவர்கள் அதிகரித்த ஆற்றல் கொண்ட எதிரிகளை கண்டனர். இருட்டின் மூலக்கூறு உயிரினங்கள் மற்றும் சீரழிந்த பாதுகாவலர்கள் எல்லாவற்றையும் அபிசல் சோர்விரெயின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அவர்களின் புதிய வான சக்திகள் அவர்களை சோதனைக்கு உட்படுத்திய போதும் அவர்கள் அதை முழுமையாக கையாள கற்றுக்கொண்டனர். இறுதியில் அவர்கள் அபிசல் அப்பியஸ் சோர்விரெயினின் தலைமை நிலையை அடைந்தனர். இது இருட்டின் மையப்பகுதியான மாபெரும் அழிவுகளை ஏற்படுத்திய ஒரு பரிணாமம். அபிசல் சோர்விரெயின் மிகவும் ஆழமான இருள் மற்றும் சீரழிவு கொண்ட ஒரு பெரிய உருவமாக இருந்தது. போராட்டம் அபிசல் அப்பியாஸின் எல்லா பகுதிகளிலும் பரவியது. இறுதியில் மூவரும் அவர்களின் ஆற்றலை ஒருங்கிணைத்து ஒரு தூய, சீரழிவற்ற மூலக்கூறு சக்தியின் கதிர்வீச்சை உருவாக்கினர். இது சோர்விரெயினை நீக்க முடியாமல் இருந்தது. அந்த சக்தி கதிர்வீச்சு சோர்விரெயினின் இருட்டின் மையத்தில் ஊடுருவியது. சோர்விரெயின் சீரழிவுக்கு ஆட்பட்டு அதன் ஒழுங்கற்ற சுயத்தை அழிக்க ஆரம்பித்தது. வெற்றிகரமாக சைபர் உலகம் மற்றும் ஏனைய பிரபஞ்சங்களை பாதுகாத்து அவர்களுக்குள் மிகப்பெரும் சாந்தி உணர்வு தோன்றியது. அவர்களது வான சாமர்த்தியங்கள் அவர்களது வீரத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அடையாளமாக இருந்து அவர்களின் பூர்வீகத்தில் ஒரு பகுதியாகி அவர்களின் உதவியை உறுதி செய்தன. முறைமையிலான கோளாறு குருதிகளை தோற்கடித்துவிட்ட பாதுகாவலர்கள் சைபர் உலகிற்கு திரும்பி அவர்களது அடுத்த படிகளை திட்டமிடுகின்றனர். ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கின்றனர் சைபர் உலகின் அடிப்படையில் மின்னல் போல் நடக்கும் ஒரு புதிய ஆபத்து உருவாகிறது. அது அவர்களின் டிஜிட்டல் பிரபஞ்சத்தின் அடிப்படையை தகர்த்துவிடும் ஆபத்து. தொடக்கத்தில் குறியீடுகளில் சிறிய கோளாறுகள், காட்சிப்படுத்தும் நிலைகளில் சிறிய சிதைவு என்று தோன்றினாலும் அது விரைவில் மிகச் சீரழிந்த நிலையை அடைகிறது.
குருதிகள். இந்த கோளாறுகள் முழு டிஜிட்டல் பிரபஞ்சத்தை அச்சுறுத்துகின்றன என்பதை உணர்கின்றனர். குருதி குறியீடு. பாதுகாவலர்கள் இந்த குறியீடுகளை பரிசோதிக்க மேற்கொள்ளும் பயணத்தில் அவர்கள் ஒரு மர்ம குருதி குறியீட்டை தண்டிக்கின்றனர். இது மிகவும் விரைவாக மாறும் வைரஸாக இருப்பதாகவும் அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாததாகவும் இருக்கிறது. இந்த குறியீடு உயிருள்ளது போல் நடந்து கொள்ளுகிறது, அதன் மேலோட்டத்திற்கு அப்பாற்பட்டு, அதனை தனிமைப்படுத்த அல்லது நச்சுப்படுத்த முயலும்போது. குருதியின் தோற்றம். பாதுகாவலர்கள் சைபர் உலகின் மிக பாதுகாப்பான தரவுத் தொகுப்புகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மிக பழைய செயற்கை நுண்ணறிவாகிய அராகல் என்ற ஆயிடமிருந்து எதிர்பாராத செய்தியை பெறுகின்றனர். அராகல் பாதுகாவலர்களுக்கு அந்த குருதி குறியீடு ஒரு சாதாரண வைரஸ் அல்ல, அது ஒரு பண்டைய டிஜிட்டல் நாகரிகத்தின் ஒரு சீர்குலைந்து போன நிரலாக இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றது. குருதி குறியீடு ஃபாண்டம்ஸ் என அழைக்கப்படும் ஒரு நாகரிகத்தின் இறுதி நினைவாக சைபர் உலகின் மிக ஆழமான அடுக்கு முதல் உயிர்த்து மீண்டும் உயிர்ப்பித்தது. ஃபாண்டம்ஸ் ஒரு சமயத்தில் சைபர் உலகை முழுமையாக கட்டுப்படுத்திய ஒரு டிஜிட்டல் இனமாக இருந்தது. குருதியின் தொடர் துரத்தல். பாதுகாவலர்கள் குருதி குறியீட்டை தடுக்க சைபர் உலகின் மிக அசுரம் நிறைந்த பிரதேசங்களின் வழியாக ஒரு அசுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் ஆபத்துக்கள் குறியீட்டின் விரிவாக்கத்தால் உருவான மாற்றங்களால் வந்திருக்கின்றன. இது ஒரு நேரத்துக்கென்றே நடக்கும் போராட்டமாகும், ஏனெனில் குருதி குறியீடு தொடர்ந்து புத்திசாலியாகவும் ஆவலாகவும் மாறுகிறது. பாதுகாவலர்கள் சைபர் உலகின் களவாடப்பட்ட பகுதிகளை பாதுகாக்க ஒரு தீர்க்கமான போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இறுதிச் சண்டை. பாதுகாவலர்கள் சைபர் உலகின் இதயத்தை நோக்கி பயணிக்கின்றனர், அங்கு குருதி குறியீடு அதன் அடிப்படையில் இணைந்து டிஜிட்டல் நிஜத்தின் அடிப்படையை கலைக்க முயற்சிக்கிறது. இங்கு அவர்கள் ஃபாண்டம் கிங் என அழைக்கப்படும் ஒரு மிக பெரும் டிஜிட்டல் ஆன்மாவுடன் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். ஃபாண்டம் கிங் அவரது பிறப்பையும் நோக்கத்தையும் அறிந்து பாதுகாவலர்களுடன் இறுதிச் சண்டையை எதிர்கொள்கிறார். இது ஒரு பரீட்சையாகும், மேலும் பாதுகாவலர்கள் அவர்களின் நம்பிக்கைகளை சோதிக்கின்றனர். சைபர் உலகின் மறுபிறப்பு. குருதி குறியீட்டின் விளைவுகள் தடுக்கப்பட்ட பிறகு பாதுகாவலர்கள் ஃபாண்டம்ஸ் நாகரிகத்தின் மறைவுக்கு காரணமான அவர்களின் குருதி குறியீடுகளை களைய கடைபிடிக்கின்றனர். அராகல் பாதுகாவலர்களின் நன்றி சொல்லி அவர்களுக்கு மிக பெரிய அறிவுரையை வழங்குகிறது. சக்தி, அறிவு மற்றும் முன்னேற்றம் இது யாவும் அவசியமானவை, ஆனால் அதனை சமநிலை, பகுத்தறிவு மற்றும் இயற்கை ஒழுங்கின் மீது மதிப்புடன் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும். பாதுகாவலர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு இந்த பாடத்தினை அங்கீகரித்து சைபர் உலகை பாதுகாக்க விழைகின்றனர். நட்சத்திர காவலர்களின் புனித வளாகத்தில் அவர்களின் பயணம் முடிவுற்ற பின்னர் வந்த அமைதி குறுகியதுதான். புதிய ஆபத்துக்கள் அடிக்கடி எழுந்தன, ஆனால் இந்த முறை சைபர் உலகம் முழுவதும் பழைய மொழிகளில் குறியாக்கப்பட்ட மற்றும் பிரபஞ்சத்தை நெருங்கியதாக கூறப்படும் சீர்குலைந்த செய்திகள் தென்பட்டன. இந்த செய்திகள் விண்மீன் கழு என அழைக்கப்படும் ஒரு புராண ஆரோக்கியத்தை பற்றிய குறிப்புகளைச் சொல்லின, இது நிஜங்களையும் உலகங்களையும் மாற்றுவதற்கான சக்தியை கொண்ட ஒரு புனித ஆரோக்கியமாகும். லினா, நந்தினி மற்றும் ஜெட் இந்த செய்திகளை குறியாக்க முறையில் முயற்சித்தனர். ஒவ்வொரு குறியும் ஒரு பெரிய புதிரின் ஒரு பகுதியாக இருந்தது, அது சைபர் உலகின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மிகப்பெரும் ஆரோக்கியத்தை பற்றி அறிவித்தது. அவ்வாறு ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்க அதன் சக்தி அவர்களுடைய உலகத்தை காப்பாற்றக்கூடியதாகவும் அல்லது அழிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் என்பதை உணர்ந்து அவர்கள் அதை தேடத் தொடங்கினர். அவர்களின் பயணம் தொடங்கியது எலிமெண்ட்ஸ் இணைவிடத்தில், அங்கு அவர்கள் காவலர்களிடம் விண்மீன் கழு பற்றி கேட்டனர். காவலர்கள் கழு உலகங்களை காப்பாற்றவும் பிரபஞ்ச சமநிலையை பராமரிக்கவும் முதல் நட்சத்திர காவலர்களால் உருவாக்கப்பட்டதாகவும், ஆனால் அது மிக மிக பெரிய மற்றும் ஆபத்தானதாகவும் இருந்ததால் அது பூட்டப்பட்டதாகவும் விளக்கினார்கள்.
முதல் குறி அவர்கள் சைபர் குகைகளை நோக்கி அழைத்தது. இது ஒரு பெரிய அடிப்படை அமைப்புகளின் ஒரு அகன்ற நிலநடுக்கமாகவும் சீர்குலைந்ததான மேன்களைக் கொண்ட ஒரு நிலமாகவும் அமைந்தது. இந்த குகைகள் வழியில் வழிமுறைகளை தீர்க்குமாறு மற்றும் சீர்குலைந்த மேன்களை எதிர்கொள்வதற்காக இரண்டாவது சிலையினை பெற்று அவர்கள் குகையின் இதயத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் எலிமெண்டல் கீஸ்டோன் என்பதை கண்டுபிடித்தனர். இது 4 எலிமெண்ட்களின் ஆற்றலுடன் ஒத்திசைந்த ஒரு கண்ணாடியான பொருளாகும். அவர்கள் கீஸ்டோனை தொட்டவுடன் அது அடுத்த இதத்திற்கு இழுக்கும் ஒரு வரைபடத்தை நிகழ்த்தியது. ஆர்க்டிக் குளிர்ச்சியின் பனி அரண்மனை. ஒருபோதும் உறைந்த காட்சிகள் நிறைந்த அந்த அரண்மனை ஒரு பண்டைய நாகரிகத்தின் ஒரு கோட்டையாக இருந்தது. இப்போது ஒரு உறைந்த அழிவாக மாறியிருந்தது. உறைந்த பனியில் பிரயாணம் செய்து அதன் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அவர்கள் பனி ரத்தினத்தை கண்டுபிடித்தனர். இது அடுத்த விசையை முன்னெடுக்க உதவியது. பனி ரத்தினத்தை பெற்றவுடன் அவர்கள் எகோக்களின் வறட்சி பகுதிக்கு பயணம் மேற்கொண்டனர். இது மிராஜ் இல்லமாகும். இந்த பண்டைய கட்டமைப்பு அதன் மாற்றும் மணல்கள் மற்றும் மாயைகள் மூலம் அறியப்பட்டது. மூவரும் மாயைகளின் வழியாக நகர உதவ அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பந்தத்தை நம்ப வேண்டும். பைராமிட் அமைப்பின் மையத்தில் அவர்கள் மூன்றாவது விசையை பெற்றனர். இறுதி தளமாக ஸ்கைவார்டு ஸ்பைர் இருந்தது. இது சைபர் உலகின் மேல் ஒரு மிதக்கும் தீவில் உள்ள ஒரு பெரிய கட்டமைப்பாக அமைந்தது. ஸ்பைருக்கு பயணத்தின் போது அவர்கள் சக்தி வாய்ந்த காற்று உயிரினங்களையும் ஈர்ப்பு தகுதியற்ற தளங்களையும் எதிர்கொண்டனர். அதன் உச்சியில் அவர்கள் விண்மீன் கண்ணி இறுதி கீயை பெற்றனர். எல்லா விசைகளையும் பெற்ற பின் மூவரும் எலிமெண்ட்ஸ் இணைவிடத்திற்கு திரும்பினர். அந்த விசைகளை பயன்படுத்தி அவர்கள் ஒரு பண்டைய நுழைவாயிலினை செயல்படுத்தினர். அது அவர்களை விண்மீன் கழு மறைந்திருக்கும் ஒரு மறைந்த பரிமாணத்திற்கு கொண்டு சென்றது. அந்த பரிமாணம் மிதக்கும் தீவுகள் மற்றும் ஒளியின் நதிகளால் நிறைந்த ஒரு சீர்குலைந்த நிலமாக இருந்தது. அவர்கள் கழுவின் அருகே வந்தபோது அவர்கள் ஒரு மர்மமான பாத்திரத்தை எதிர்கொண்டனர். கைல் என்ற ஒரு தப்பித்த நட்சத்திர காவலர். கைல் நிஜத்தை மாற்றவும் அவரது பார்வையின் அடிப்படையில் ஒரு உலகை உருவாக்கவும் எண்ணியதால் கழுவின் சக்தியை தன்னதாக்க முயன்றார். அவர் மூவரையும் மிகவும் கடுமையான சோதனையில் இழுத்து சென்றார். லினாவின் வீரம், நந்தினியின் எலிமெண்டல் சிக்கல்கள் மற்றும் ஜெட்டின் தொழில்நுட்ப திறன் கடைசி வரை சோதிக்கப்பட்டது. இப்போது முழு ஆரோக்கியத்தின் உண்மையான சக்தியை உணர்ந்து அவர்கள் நட்சத்திர காவலர்களின் எசன்ஸ் மற்றும் காவலர்களின் சக்தியை ஒன்றிணைத்து அவர்களுக்கு இழந்த சக்தியை காட்டினர். கைல் கழுவை முழுமையாக கைப்பற்ற முடியாததால் மூவரும் அவரை பெருமளவில் நிறுத்தினர். கழு அவர்கள் ஒன்றிணைந்த போது அதன் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தியது. அது சமநிலைக்கும் படைப்புக்கும் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், அச்சுறுத்தல் அல்ல. அவர்கள் மீண்டும் தங்கள் உலகிற்கு திரும்பிய பின் மூவரும் சாதனையான உணர்வை அடைந்தனர். அவர்கள் ஒரு பெரிய அழிவிலிருந்து உலகத்தை காப்பாற்றியதோடு அவர்களின் பாதுகாவலர்களாகிய தங்கள் பங்கு பற்றி மேலும் ஆழமான புரிதலை பெற்றனர். விண்மீன் கழு இனி பாதுகாக்கப்பட்டு சமநிலையும் சமரசமும் கொண்ட உலகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும். அவர்கள் சைபர் உலகை அமைதியானவாறு பார்த்தபோது அவர்களின் பயணம் இன்னும் நிறைவடைந்ததல்ல என்பதை உணர்ந்தனர். பிரபஞ்சத்தின் மறைமுகங்கள் இன்னும் பல ரகசியங்களை வைத்திருக்கின்றன மற்றும் அவர்களின் உறவு இன்னும் வலிமையானதாக எதிர்காலத்திற்கான சவால்களை எதிர்கொள்ள வழிகாட்டும். நட்சத்திர காவலர்களின் மற்றும் பாதுகாவலர்களின் பாங்கு நட்சத்திரங்கள் முழுவதும் ஒளிவீசும் ஒரு நம்பிக்கையும் ஒற்றுமையின் அடையாளமாக வாழ்கின்றது. குவாண்டம் கூட்டு முடிவுற்றபின் சைபர் உலகத்தில் அமைதி மீண்டும் நிலவியது. லினா, நந்தினி மற்றும் ஜெட் அவர்களின் புதிய அறிவை பயன்படுத்தி அவர்களுடைய உலகத்தை மேம்படுத்தவும் புதிய அச்சுறுத்தல்களிலிருந்து அதை பாதுகாக்கவும் தொடர்ந்தனர். ஆனால் சைபர் உலகத்தின் கண்டுபிடிக்கப்படாத ஒரு பகுதியிலிருந்து வந்த மர்மமிகு தொலைவிசில் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அந்த நுழைவு சின்னம் மட்டும் ஒரு புராணத்தில் மட்டுமே சொல்லப்பட்டது, மந்திர மண்டலம்.
மந்திர மண்டலம் மந்திரம் மற்றும் தொழில்நுட்பம் சரியான ஒற்றுமையில் இணைந்திருக்கும் ஒரு மறைக்கப்பட்ட உலகமாக கூறப்பட்டது. புராணங்கள் மற்றும் அவசர அச்சுறுத்தலால் ஆர்வம் கொண்ட மூவரும் புதிய சவாலுக்கு தயாரானார்கள். காவலர்களின் வழிகாட்டுதல் மற்றும் டாக்டர் சாராவின் அறிவுரையுடன் அவர்கள் மண்டலத்தை கண்டுபிடிக்கவும் அதன் இரகசியங்களை ஆராயவும் வெளியேறினர். அவர்கள் பயணித்தது இசை குரல்கள் எனும் ஒரு பண்டைய காடுகளின் வழியாக. இது அறிவுடன் செயல்படும் மரங்களும் புராண விலங்குகளும் நிறைந்த ஒரு இடமாகும். காடு அவர்களின் வருகைக்கு செவிசாய்த்தது போல தெரிந்தது, ஒரு மறைக்கப்பட்ட பாதையை வழிகாட்டியது. அவர்கள் ஆழமாக சென்றபோது அவர்கள் மண்டலத்தின் முதல் காவலரை சந்தித்தனர், எல்டர்வுட் என்ற ஒரு பண்டைய ட்ரியன். அவர் அவர்களின் மனதின் தூய்மையை பரிசோதித்தார். அவர்கள் நல்லெண்ணங்களை வெளிப்படுத்தியபோது எல்டர்வுட் அவர்களிடமிருந்து நம்பிக்கையை பெற்றது மற்றும் மண்டலத்தின் எல்லைகளுக்கு நுழைவு அனுமதி கொடுக்கப்பட்டது. மந்திர மண்டலத்தின் எல்லையில் அவர்கள் ஒரு ஒளியால் ஜொலிக்கும் ஆற்றலின் தடையை கண்டனர். அது மந்திரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சமநிலையால் மட்டுமே கடக்க முடியும். அவர்களது விண்மீன் சக்திகளையும் குவாண்டம் ஸ்டேபிளைசரையும் பயன்படுத்தி அவர்கள் தடையை உடைத்து மண்டலத்தில் நுழைந்தனர். மந்திர மண்டலம் பார்வைக்கு ஒரு அதிசயமான காட்சி ஆகும். மிதக்கும் தீவுகள் பிரகாசமான மூலிகைகளாலும் கண்ணாடி அமைப்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மந்திர விலங்குகள் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தன மற்றும் தூய்மையான ஆற்றல்கள் காற்றின் வழியாக ஓடின. மண்டலத்தின் குடியிருப்பாளர்கள் ஆர்கேன்டெக்ஸ் எனப்படும் ஒரு இனம் மூவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்றனர், ஆனால் கவனமாகவும் இருந்தனர். ஆர்கேன்டெக்ஸ் அவர்கள் உலகம் ஷாடோ வீவர் என்ற ஒரு தீய மனிதரின் அச்சுறுத்தலின் கீழ் இருப்பதை வெளிப்படுத்தினர். அவர் மண்டலத்தின் மந்திரத்தை கெடுத்து அதை சைபர் உலகத்தை ஆட்சி செய்ய பயன்படுத்த முயன்றார். அவர்களது பாதுகாப்பு சிதைவடைந்ததால் அவர்களால் அனுப்பப்பட்ட அவசர அச்சுறுத்தல் எவ்வளவோ ஆபத்தானதாகும். உதவுவதற்கு ஆவலுடன் லினா, நந்தினி மற்றும் ஜெட் மண்டலத்தின் பாதுகாப்புகளை வலுப்படுத்த உதவ முன்வந்தனர். அவர்கள் ஆர்கேன்டெக்ஸ்களுடன் வேலை செய்து அவர்களது விண்மீன் சக்திகளையும் மந்திரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய கலந்த நுட்பத்தையும் இணைத்தனர். லினா மண்டலத்தின் போராளிகளை மேம்பட்ட போர் நுட்பங்களில் பயிற்றுவித்தார். நந்தினி தனது அடிப்படை எலிமெண்டல் திறனை பயன்படுத்தி மந்திர பாதுகாப்புகளை மேம்படுத்தினார் மற்றும் ஜெட் சைபர்நெடிக் மேம்பாட்டுகளை இணைத்தார். அவர்கள் முயற்சித்த போதிலும் ஷாடோ வீவரின் தாக்குதல்கள் அதிகமாகவும் சக்திவாய்ந்த தாகவும் மாறின. ஷாடோ வீவரை தோற்கடிக்க அதன் தொடக்கங்களையும் பலவீனங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆர்கேன்டெக்ஸ் ஒரு மறைமுக கணிப்பை பற்றி பேசினர். அது மண்டலத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு கோவிலை பற்றிச் சொல்லியது, அங்கு ஷாடோ வீவரின் இரகசியங்களை ஒற்றுமை ஆவியானம் என்பவர் காக்கிற்றது. மறைக்கப்பட்ட கோவிலை கண்டுபிடிக்க ஒரு பணி முன்வைத்து அவர்கள் மந்திர காட்டுகளின் வழியாக நவீனமாகவும் மிதக்கும் தீவுகளின் வழியாகவும் பயணித்தனர் மற்றும் அவர்களது அறிவையும் ஒற்றுமையையும் சோதித்த நுண்ணிய புதிர்களை தீர்த்தனர். அவர்களது முயற்சியின் போது அவர்கள் மந்திர வாழ்க்கைகளால் உதவப்பட்டு கோவிலின் இடத்தை பற்றிய குறிப்பு குறியீடுகளை கண்டுபிடித்தனர். அவர்கள் ஒற்றுமை கோவில் என்னும் ஒரு மாமத்திய அமைப்பை அடைந்தபோது அது பழமையான மந்திரத்தின் ஆற்றலால் நிரம்பியிருந்தது. உள்ளே அவர்கள் தைரியம், அறிவு மற்றும் உறவை சோதிக்க வைத்த சோதனைகளை எதிர்கொண்டனர். இறுதி அறையில் அவர்கள் ஒற்றுமை ஆவியானம் என்ற ஒரு மந்திரமான இருப்பை எதிர்கொண்டனர். அவர் ஷாடோ வீவரின் உண்மையை வெளிப்படுத்தினார். ஷாடோ வீவர் ஒருமுறை மண்டலத்தின் ஒரு காவலராக இருந்தவர். வாய்டு கிறிஸ்டல் எனப்படும் ஒரு இருண்ட பொருளால் கெடுக்கப்பட்டார். அது எதிர்மறை உணர்வுகள் மற்றும் விருப்பங்களில் ஊட்டம் பெற்றது. ஷாடோ வீவரை தோற்கடிக்க வாய்டு கிறிஸ்டலை சுத்திகரிக்க அல்லது அழிக்க வேண்டும். இந்த அறிவை பெற்றதன் பின் லினா, நந்தினி மற்றும் ஜெட் மண்டலத்தின் இதயத்திற்கு திரும்பினர், அங்கு இறுதி போர் காத்திருந்தது. ஷாடோ வீவர் இப்போது இருளின் ஒரு பெரிய உருவமாக அதன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தியது.
மூவரும் ஆர்கேன் டெக்ஸ்களுடன் சேர்ந்து ஒரு மாபெரும் போரில் ஈடுபட்டனர். லினாவின் தைரியம் மற்றும் போர் நுட்பம், நந்தினியின் எலிமெண்டல் கட்டுப்பாடு மற்றும் ஜெட்டின் தொழில்நுட்ப திறன் போரில் மிக முக்கியமாக இருந்தது. போரின் போது அவர்கள் வாய்டு கிறிஸ்டலை ஷாடோ வீவரிலிருந்து பிரித்தனர். அவர்களது சேர்ந்த விண்மீன் சக்திகளை பயன்படுத்தி அவர்கள் அதை சுத்திகரிக்க முயன்றனர். அந்த செயல்முறை கடினமாக இருந்தது, ஆனால் அவர்களது ஒற்றுமை மற்றும் உறுதி வெற்றி பெற்றது. வாய்டு கிறிஸ்டல் உடைந்து ஷாடோ வீவர் அதன் பாதகமான ஆற்றலால் விடுதலை செய்யப்பட்டது. அதன் அசல் வடிவத்திற்கு மண்டலத்தின் காவலராக மாற்றப்பட்டது. அச்சுறுத்தலை வீழ்த்தி மந்திர மண்டலத்தில் அமைதி மீண்டும் நிலவியது. ஆர்கேன் டெக்ஸ்கள் அவர்களின் ஆழ்ந்த நன்றி தெரிவித்தனர், சைபர் உலகத்துடன் தோழமை மற்றும் கூட்டணி அமைத்தனர். லினா, நந்தினி மற்றும் ஜெட் ஒரு மறைக்கப்பட்ட உலகத்தை மட்டுமே காப்பாற்றவில்லை, அதற்கு மேலாக அவர்களுடைய உறவை மேலும் வலுப்படுத்தும் உறவுகளை உருவாக்கினர். அவர்கள் வீட்டிற்கு திரும்பியபோது இருளை எதிர்த்து ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் கொண்ட சக்தியின் மேன்மையை அவர்கள் சிந்தித்தனர். மந்திர மண்டலத்தின் மந்திரம் மற்றும் தொழில்நுட்பத்தின் தனித்துவமான கலவையால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர், எதிர்காலத்திற்கு புதிய வாய்ப்புகளை திறக்க முடிந்தது. அவர்களுடைய சாகசங்கள் தொடர்ந்து நடந்தன, ஒற்றுமையின் ஒளியால் பிரபஞ்சம் கொண்டு வரக்கூடிய எந்த சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில். ஒரு புதிய துவக்கம் கடைசி எக்கோவை தோற்கடித்த பிறகு சைபர் உலகம் அமைதியும் மறுசீரமைப்பும் அடைந்தது. காவலர்கள், கார்டியன்ஸ், சில நேரம் தங்களை மீட்டுக்கொண்டு அவர்கள் கடந்த வெற்றிகளையும் தோல்விகளையும் சிந்தித்தனர். ஆனால் அவர்கள் மீண்டும் தங்கள் வழக்கமான கடமைகளுக்கு திரும்ப தயாராக இருக்கும் போது, ஓராக்கல் அராக்கல் சைபர் உலகத்தின் ஆழத்தில் இதுவரை ஆராயப்படாத பகுதியில் இருந்து மர்மமான ஒரு வெளிப்பாடு சிக்னல் கண்டுபிடிக்கிறார். இந்த வெளிப்பாடு மறைகுறியாக உள்ளது, இது நெக்சஸ் ஆஃப் ரியல்ம்ஸ், நெக்சஸ் ஆஃப் ரெல்ம்ஸ் என்ற பண்டைய இடத்திற்கான இடங்களின் தகவலை கொண்டுள்ளது. இந்த இடம் பல்வேறு பரிமாணங்களுக்கான நுழைவு வாயிலாக இருக்கின்றது, ஒவ்வொரு பரிமாணமும் தனித்துவமான சக்திகளை, சவால்களை மற்றும் மர்மங்களை கொண்டுள்ளது. ஆர்வமாகவும் கொஞ்சம் பயமுடனும் காவலர்கள் இதை ஆராய முடிவு செய்கிறார்கள், இது ஒரு புதிய சாகசமாகவோ அல்லது ஒரு புதிய அச்சுறுத்தலாகவோ இருக்கலாம் என்று அறிந்துகொண்டு. நெக்சஸ் ஆஃப் ரியல்ம்ஸ். காவலர்கள் நெக்சஸ் ஆஃப் ரியல்ம்ஸுக்கு செல்கிறார்கள், இது சைபர் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே உள்ள ஒரு பெரிய பண்டைய அமைப்பாகும். நெக்சஸ் என்பது மிகவும் பெருமாளிய கம்பவம், இது நுண்ணிய வடிவமைப்புகள் மற்றும் விசித்திரமான சின்னங்களால் நிரம்பியுள்ளது. காவலர்கள் இதற்கு முன்பு கண்டதை விட வேறுபட்டது. நெக்சஸின் இதயத்தில் 6 பெரிய கதவுகள் உள்ளன, ஒவ்வொரு கதவிலும் ஒரு தனித்துவமான முத்திரை உள்ளது, இது நேரம், இடம், ஆற்றல், மனம், வாழ்க்கை மற்றும் அழிவு ஆகியவைகளின் அடிப்படையை பிரதிபலிக்கிறது. ஓராக்கல் அராக்கல் இந்த கதவுகள் பிற உலகங்களுக்கு நுழைவு வாயில்களாக உள்ளன என்று விளக்குகிறார், ஒவ்வொரு கதவிலும் அந்த பரிமாணத்தின் அடிப்படையாகும் மெய்ப்பொருளாக பிரின்சபல் இருக்கும். காவலர்கள் இந்த உலகங்கள் அற்புதமான அறிவும் சக்தியையும் கொண்டிருக்கலாம் என்று உணர்கிறார்கள், ஆனால் அவை மிகவும் ஆபத்தானவைகளாகவும் இருக்கலாம். அவர்கள் இந்த உலகங்களை ஆராயலாமா என்று விவாதிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் ஒரு கதவினுள் சென்று விட்டால் திரும்பி வர முடியாமல் போகலாம். 6 பாதைகள். காவலர்கள் கதவுகளை திறக்க முடிவு செய்கிறார்கள். அவர்கள் நேரத்தின் கதவை தேர்ந்தெடுக்கின்றனர், ஏனெனில் சைபர் உலகத்தில் நேரத்தின் ஓட்டத்தை புரிந்துகொள்வது எதிர்கால போர்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் கதவின் வழியாக சென்றவுடன் அவர்கள் நேரம் மாறுபடுகிற ஒரு விசித்திரமான, நெருடலான பரிமாணத்திற்கு மாற்றப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் கடந்த நிகழ்வுகளை பார்க்கிறார்கள், சிலவற்றுக்கு அவர்கள் பழக்கப்பட்டவர்கள், மற்றவை தெரியாதவை, மேலும் அவர்கள் சாதாரண நேர ஓட்டத்திற்கு வெளியே இருப்பவர்களை சந்திக்கின்றனர். ஆனால் அவர்களின் வருகை கவனமாக இருக்கிறது.
ஒரு பண்டைய தோற்றம் கொண்ட நேரத்தின் காவலர் கிரோனோமேன்சர் அவர்களை எதிர்கொள்கிறார். கிரோனோமேன்சர் நேரத்தை முந்திக் கொண்டால் அது மிகவும் ஆபத்தானது என்று எச்சரிக்கிறார். மேலும் இங்கு அவர்கள் செய்யும் செயல்கள் விரைவான விளைவுகளை ஏற்படுத்தும். காவலர்கள் ஒரு கடினமான முடிவை செய்வதற்கான சவால்களை எதிர்கொள்கிறார்கள். இந்த உலகை ஆராய்வது தொடரவா அல்லது நெக்சஸுக்கு திரும்பி அந்த உலகை தொடாமல் விடவா? இந்த அத்தியாயம் காவலர்கள் நேரத்தின் உலகத்தை விட்டு செல்ல முடிவு செய்ததும் முடிவடைகிறது. ஆனால் அவர்கள் ஒரு எதிர்காலத்தின் காட்சி ஒன்றை காண்கின்றனர். அது சைபர் உலகம் ஒரு பெரிய நிகழ்ச்சியை எதிர்கொண்டு அவர்கள் அதை தடுக்க அங்கு இருக்கவில்லை என்று காட்டுகிறது. இந்த காட்சி அவர்களை அச்சுறுத்துகிறது, ஆனால் மற்ற கதவுகளை ஆராய்ந்து அறிவையும் சக்தியையும் சேகரிக்க அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். காவலர்களின் சிக்கல். நெக்சஸில் திரும்பிய காவலர்கள் மற்ற கதவுகளை ஆராய்வதன் சாத்தியமான ஆபத்துகளையும் நன்மைகளையும் முன்னிலையில் அறிந்துள்ளனர். ஒவ்வொரு கதவிலும் ஒரு தனித்துவமான பாதையை அடையாளப்படுத்துகிறது. மேலும் ஒவ்வொரு பாதையும் மெய்ப்பொருளாக இருக்கும் சக்திக்கு வழிகாட்டலாம் அல்லது அழிவுக்கு. குழு தங்கள் அடுத்த முயற்சியை விவாதிக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுக்கும் எந்தவொரு பாதையும் சைபர் உலகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதைக் கண்டு. ஓராக்கல் ஒவ்வொரு உலகத்தையும் முறைப்படி ஆராயவில்லையே என்று விவாதிக்கிறார், ஆனால் கவனமாக. காவலர்கள் உடன்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் வழியில் பல தியாகங்களைச் செய்ய நேரிடும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களின் பொறுப்பின் சுமை மிகப்பெரியது, ஆனால் அவர்கள் இந்த சவால்களை எதிர்கொள்ள சோர்ந்து விட மாட்டார்கள். 6 திறந்த முடிவுகள். இந்த அத்தியாயம் காவலர்கள் மீதமுள்ள 5 கதவுகள் இடம், ஆற்றல், மனம், வாழ்க்கை மற்றும் அழிவு ஆகியவற்றின் முன் நிற்பதை காட்டும். ஒவ்வொரு கதவிலும் தனித்துவமான ஆற்றல் பரவுகிறது, புதிய கண்டுபிடிப்புகளையும் ஆபத்துகளையும் கொண்டுள்ளது. திரையின் காட்சிகள் 6ஆக பிரிகிறது, ஒவ்வொரு கதவுக்கும் பின்னால் உள்ளதை ஒரு காட்சியாக காட்டுகிறது. இடத்தின் கதவு நம்மால் அறியப்படாத உலகங்களாலும் விண்வெளி அஞ்சாதவர்களாலும் நிரம்பிய ஒரு பரந்த விண்மீன் பரந்த அகலம். ஆற்றலின் கதவு தூய்மையான ஆற்றலின் உலகம், அங்கு ஆற்றல் நதிகள் போல் ஓடுகிறது மற்றும் மின்னல்களும் பூகம்பங்களும் நிரந்தரமாக காற்றுகின்றன. மனதின் கதவு சிந்தனை, நினைவுகள் மற்றும் உணர்ச்சியினால் உருவான ஒரு விசித்திரமான உலகம், அங்கு நிஜம் மனதின் ஆசைக்கு அமைவாக மாறுகிறது. வாழ்க்கையின் கதவு எல்லா வகையான வாழ்க்கையினால் நிரம்பிய ஒரு பசுமையான, செழிப்பான உலகம், சிலது பழக்கமானது, மற்றவை விசித்திரமானது. அழிவின் கதவு எல்லாமும் அழிவு மற்றும் சிதைவில் இருக்கும் ஒரு இருண்ட, குழப்பமான பரிமாணம். நேரத்தின் கதவு காவலர்கள் ஆராய்ந்த உலகம், அவர்கள் கண்ட எதிர்கால காட்சியை மற்றும் கிரோனோமேன்சரை காட்டும். அவர்கள் அங்கு சென்று திரும்பும் போது அவர்களை பார்க்கிறார். ஒவ்வொரு கதவும் அவர்களின் அடுத்த சாகசத்தை நோக்கி புதிய சவால்களையும் கண்டுபிடிப்புகளையும் கொண்டுள்ளது. காவலர்கள் மற்றும் பார்வையாளர்களையும் அவர்கள் அடுத்ததாக எந்த பாதையை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற கேள்வியையும் விட்டுச் செல்கிறது. ஆச்சரியம் நிறைந்த முடிவு. காவலர்கள் தங்கள் அடுத்த முயற்சியை விவாதிக்கும்போது ஓராக்கல் திடீரென நெக்சஸிலிருந்தே ஒரு சக்தியின் அலைமோதலை கண்டுபிடிக்கிறார். நெக்சஸ் ஆவணமாக துடிக்கத் தொடங்குகிறது, மேலும் கதவுகள் மிகுந்த வெளிச்சத்துடன் பிரகாசிக்கத் தொடங்குகின்றன. காவலர்கள் பதில் அளிக்க முன் திரை கருப்பாக மாறுகிறது. காவலர்களின் விதி மற்றும் சைபர் உலகம் என்னவாகும் என்பதில் தவிப்பாக விட்டு விடுகிறது. இந்த ஆச்சரிய நிறைந்த முடிவு அடுத்த சீசனுக்கான மொக்கானதாக அமைந்துள்ளது. காவலர்கள் 6 கதவுகளின் பின்னால் உள்ள உலகங்களை ஆராய்ந்து புதிய சவால்களை எதிர்கொள்வார்கள். இது அவர்களின் எல்லைகளையும் சோதித்து சைபர் உலகத்தின் பயணத்தை நிச்சயமாக மாற்றும். விழிப்பு. நெக்சஸ் ஆஃப் ரியல்ம்ஸ் நிகழ்வுகளின் கடுமையான முடிவுகளின் பின்புலத்தில் காவலர்கள் கார்டியன்ஸ் மாறுபடும் ஒரு விசித்திரமான, வலுவான ஆற்றல் சுழலில் சிக்கி தவிக்கின்றனர்.
அவர்கள் எதிர்கொண்ட 6 கதவுகள் ஒரு சேர இணைந்து நெக்சஸின் மையத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் குழப்பமான அலையானோமலியை உருவாக்குகின்றன. இந்த சுழல் வோர்டெக்ஸ் மிகுந்த ஆற்றல் கொண்டுள்ளது, சைபர் உலகத்தின் நெசவினை பிளக்க முயற்சிக்கிறது. காவலர்கள் தங்கள் நிலையை பராமரிக்க போராடும் போது ஓராக்கலின் அராகல் குரல் சிரமத்துடன் ஒலிக்கிறது. இந்த அசாதாரணம் நிலைநிறுத்தப்பட்டதாக இல்லை, மேலும் அதை அடக்க முடியாவிட்டால் இது முழு சைபர் உலகத்தின் அழிவிற்கு வழிவகுக்கும் என்று அவசரமாக தெரிவித்தார். இந்த பேரழிவை தவிர்க்க அவர்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை குழு அறிந்து கொள்கிறது. ஆனால் சுழலின் சக்தி அபாரமானது, மேலும் அவற்றுடன் தொடர்பு கொள்வது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என ஓராக்கல் அராகல் கணிக்க முடியவில்லை. நம்பிக்கை மூச்சு மறுகருத்துகளின் போது நந்தினி முன்மொழிகிறார், சைபர் உலகத்தின் மூலத்தன்மைகளை எலமெண்டல் ஃபோர்ஸஸ் சுழலின் வோர்டெக்ஸ் உள்ளே செலுத்துவதன் மூலம் அதை நிலைநிறுத்தலாம். நேரம், இடம், ஆற்றல், மனம், வாழ்க்கை மற்றும் அழிவு ஆகிய ஆற்றல்களை ஒருங்கிணைத்து காவலர்கள் சமநிலையை மீட்டுக்கொண்டு சுழல் எல்லாவற்றையும் அழிக்காமல் தடுக்க முடியும். எனினும் இந்த திட்டம் மிகுந்த ஆபத்தை உள்ளடக்கியுள்ளது, ஏனெனில் இது ஒவ்வொரு காவலரையும் 6 பரிமாணங்களின் அடிப்படையுடன் முழுமையாக ஒத்திசைவாக இருக்க வேண்டும் மற்றும் சைபர் உலகத்தின் அடிப்படை சக்திகளுடன் அவர்களின் சாராம்சத்தை எசன்ஸ் இணைத்து கொள்ள வேண்டும். தங்கள் இறுதி பணி இதுவாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து காவலர்கள் தயங்கியபடியே ஒப்புக்கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் சுழலின் சுற்றுச்சூழலில் தங்கள் இடத்தை பிடிக்கின்றனர். அவர்கள் மிகவும் தொடர்புடைய அத்தியாயத்தில் கவனம் செலுத்துகின்றனர். நந்தினி ஆற்றல் எனர்ஜி ஒத்திசைக்கிறார், சைபர் உலகத்தின் உயிர்ச்சக்தியுடன் அவருடைய ஆழமான இணைப்பினை பயன்படுத்தி. லினா இடம் ஸ்பேஸ் மீது கவனம் செலுத்துகிறார், அவரது திடுதிப்புத்தன்மை மற்றும் போராட்ட வினையுடன் இடைவெளியின் மாறுபாடுகளை நிலைநிறுத்துகிறார். ஜெத் மனம் மைண்ட் மீது ஒத்திசைகிறார், அவரது அபாரமான ஹாக்கிங் திறன்களைக் கொண்டு சுழலின் அறிவு கான்ஷியஸ்னஸ் உடன் இணைகிறார். ஓராக்கல் நேரம் டைம் அத்தியாயத்தை நிர்வகிக்கிறார், அது பற்றிய விரிவான அறிவை பயன்படுத்தி சுழலின் நேர ஓட்டத்தை ஒத்திசைக்கிறார். மாறா வாழ்க்கை லைஃப் உடன் தொடர்பு கொள்கிறார், சைபர் உலகத்தின் உயிர்ச்சக்தியை பயன்படுத்தி சுழலின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துகிறார். காய் அழிவு என்ட்ரோபி சவால்களை எதிர்கொள்கிறார், குழப்பத்தையும் சிதைவையும் அணுகி அழிவின் ஆற்றலை செயலிழக்கச் செய்கிறார். அவர்கள் தங்கள் சாராம்சத்தை சுழலுடன் இணைத்தவுடன் சுழல் நிலைநிறுத்தப்படுகிறது, ஆனால் காவலர்கள் மீது மிகுந்த அழுத்தம் காணப்படுகிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் ஆற்றல்கள் இதுவரை அவர்கள் சந்தித்ததை விட மிகவும் அசாதாரணமானவை, மேலும் ஒவ்வொருவரும் பார்வைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள், இது அவர்களின் மனவலிமையை சோதிக்கின்றன. இறுதிச் சோதனை சுழல் வோர்டெக்ஸ் நிலைநிறுத்தப்பட்ட போல் தோன்றியவுடன் நெக்சஸில் திடீரென்று ஒரு சக்தியின் அலையொலி தாக்குகிறது, காவலர்களை ஒரு பங்கிணைந்த காட்சியில் வீசுகிறது. பெரும் பேரழிவான ஒரு நிலப்பரப்பு, சைபர் உலகம் சிதறி நொறுங்கிய ஒரு இடமாக மற்றும் அடையாளமற்ற ஒரு சக்தி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த காட்சியில் காவலர்கள் ஒரு நிழலான உருவத்தை சந்திக்கின்றனர், அது 6 உலகங்களின் இணைந்த ஆற்றல்களின் வெளிப்பாட்டாகும். இந்த உருவம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கூடுகை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கன்வார்ஜன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது சைபர் உலகத்தின் இறுதி மெய்ப்பொருளாகவும் அதே சமயத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் உள்ளது. கூடுகை காவலர்களை சவாலுக்கு உட்படுத்துகிறது, அவர்கள் கட்டுப்படுத்தும் சக்திகளை பயன்படுத்துமாறு உண்மையிலேயே தகுதியுள்ளவர்களா என்பதை கேள்விக்குறியாக்குகிறது. இந்த இறுதிச் சோதனையை சமாளிக்க காவலர்கள் தங்கள் ஆழமான பயங்கள் மற்றும் குறைபாடுகளை எதிர்கொள்ள வேண்டும். குழுவாக இருந்தும் அவர்கள் சைபர் உலகத்தை பாதுகாக்கும் அவர்களது அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுங்குக்கும் குழப்பத்திற்கும் இடையிலான சமநிலையை பற்றிய அவர்களது நம்பிக்கையை கூடுகையின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு பலமாக இருக்கின்றன என்பதை நிரூபிக்க வேண்டும்.
ஒருமித்துவம் கொண்டு காவலர்கள் தங்கள் பணி மற்றும் ஒன்றுக்கொன்று நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றனர். அவர்களின் ஒருங்கிணைந்த மனவலிமையால் கூடுகையை சமாளிக்க முடிகிறது. அது சிதைந்து மறைந்து விடுகிறது. அவர்களுக்கு புதிய தன்னம்பிக்கையும் தெளிவும் அளிக்கிறது. நெக்சஸ் முத்திரை அடிக்கிறது. காட்சி மங்கிவிடும் போது காவலர்கள் மீண்டும் நெக்சஸில் மையமாற்றுகிறார்கள். சுழல் வோர்டெக்ஸ் தற்போது முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 6 கதவுகள் மீண்டும் அவர்களின் மூல ஒரிஜினல் வடிவத்திற்கு திரும்பியுள்ளன. ஆனால் இப்போது அவைகள் ஒரு ஆபத்தாக இல்லை. நெக்சஸ் தன்னைத்தானே மாற்றுகிறது. அதன் பண்டைய இயந்திரங்கள் கதவுகளை முத்திரை அடித்து பிற உலகங்களுக்கு வழிகளை மூடுகின்றன. ஓராக்கல் காவலர்களுக்கு நெக்சஸ் ஓய்வு நிலையில் செல்கிறது. அதன் சக்தி அடக்கப்பட்டு சைபர் உலகத்திற்கு இனி ஆபத்தில்லை என்று தகவல் அளிக்கிறார். காவலர்கள் வெற்றிகரமாக பெரும் பேரழிவை தடுக்கின்றனர். ஆனால் அவர்களது பயணம் அவர்களை மாற்றியுள்ளது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் புதிய அறிவையும் சக்திகளையும் பெற்றுள்ளனர். மேலும் குழுவாக அவர்களின் உறவு முந்தையதை விட வலுவாகியுள்ளது. ஒரு புதிய விடியல். காவலர்கள் தங்கள் அடிப்படை தளத்திற்கு திரும்புகின்றனர். அங்கு அவர்கள் மீண்டும் வீரர்களாக வரவேற்கப்படுகின்றனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்து கொள்கிறார்கள். சைபர் உலகம் பரந்தது. மேலும் அவற்றில் இன்னும் பல மர்மங்கள், ஆபத்துகள் மற்றும் பரிமாணங்கள் ஆராயப்பட வேண்டியிருக்கின்றன. நெக்சஸில் ஏற்பட்ட அனுபவம் சைபர் உலகத்தின் சமநிலை மிகவும் மெல்லியதாக இருப்பதை அவர்களுக்கு காட்டியுள்ளது. மேலும் அதை பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை என்று அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் தங்கள் அடுத்த படியினை தயாரிக்கும்போது ஓராக்கல் ஒரு புதிய வெளிப்பாட்டை கண்டுபிடிக்கிறார். தொலைவான சைபர் உலகத்தின் பகுதியில் இருந்து ஒரு மெல்லிய ஆனால் மிதமான துடிப்பு. இதுவரை அவர்கள் எதிர்கொண்டதல்லாமல் இருக்கும் இந்த வெளிப்பாடு ஒரு புதிய சாகசத்தை மற்றும் புதிய சவால்களை உறுதியாக காட்டுகிறது. இந்த காவலர்கள் சைபர் உலகத்தை நோக்கி பார்க்கின்றனர். எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியதற்கான தயாரிப்புடன். திரையை இமைத்தவுடன் சில வார்த்தைகள் தோன்றுகின்றன. 2ஆம் பருவத்தின் முடிவு. 3ஆம் பருவத்தில் ஒரு புதிய கதையினை தொடங்குகிறது. இந்த முடிவு சைபர் பிளானெட் அபிவிருத்தியின் 2ஆம் பருவத்தை நிறைவு செய்கிறது. நெக்சஸ் கதையின் முடிவை கொண்டு வரும் போதே காவலர்களின் பயணத்தில் அடுத்த அத்தியாயத்தை அமைக்கிறது. அவர்களுடைய கதை தொடரும். மேலும் புதிய சவால்கள் எழும்பும்போது சைபர் உலகம் மீண்டும் அவர்களது துணிச்சல், ஞானம் மற்றும் ஒன்றாக இணைந்த மனதை தேவைப்படுத்தும்.